நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் இரவிலும் மீட்புப் பணிகள். சிக்கியுள்ளவர்களை மீட்க ராணுவ பேரிடர் மீட்புப் படைகள் தீவிர முயற்சி. கனமழை மற்றும் நிலச்சரிவால் உருகுலைந்த வயநாடு. 151 பேர் உயிரிழப்பு, 128 பேர் காயங்களுடன் மீட்பு. சேரும் சகதியுமான சூரல் மலைப்பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரம். பாதிக்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு. கனமழை எதிரொலியாக கேரளாவில் 11 மாவட்ட பள்ளிக் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தேர்வுகள் ஏற்கனவே அறிவித்தபடி நடைபெறும் எனவும் அறிவிப்பு. கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழர்கள் 2 உயிரிழப்பு. உடல்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டுவர நடவடிக்கை. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மோசமான வானிலையால் வயநாடு பயணத்தை ஒத்திவைத்த ராகுல் காந்தி, பிரியங்கா. விரைவில் வருகை புரிந்து தேவையான உதவிகளை செய்வோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தொடர் நீர்வரத்தால் முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. 16 கண்மதகு வழியாக உபரி நீர் முழுவதும் வெளியேற்றம். தமிழ்நாட்டிற்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான 45.95 டிஎம்சி நீரை வழங்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரை. நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு பிணை. சிபிசிஐடி காவல்துறையிடம் தினமும் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை. பட்ஜெட்டில் மாநிலத்தின் பெயர் இல்லை என்றால் புறக்கணிப்பு என அர்த்தம் இல்லை. பட்ஜெட் மீதான பதில் உரையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் ஆரம்பம். ஒலிம்பிக் போட்டியில் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. குத்துச்சண்டையில் அமித் பங்கல், பிரீத்தி பவார் தோல்வி. இலங்கைக்கு எதிரான 3வது டி20 போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி. சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.